ஹலோ கைஸ், நான் தான் உங்க பப்பாளி பேட்டு. இன்னைக்கு ஏதாவது சும்மா வீடியோ கிரியேட் பண்ணலான்னு யோசித்தேன். அப்புறம் தான் கொஞ்சம் கூட மூட் இல்லை. ஆஹ் எந்த கேம்ஸ் விளையாடுறதுக்குமே. வெண்பாவா இருக்கட்டும், சிவல்ரியா இருக்கட்டும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேம்ஸ்லாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா எதையுமே இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ணி உட்கார்ந்து விளையாடணுமா அப்படின்னு ஒரு இதா இருந்துச்சு. ஏன்னா நான் அப்படி நினைக்கேன். ஏன்னு எனக்கு தோணுதுன்னா, இன்னைக்கு காலையில இருந்து ஒரே வேலை. யூஸ்வலா நான் சும்மா தான் இருப்பேன் நாள் ஃபுல்லா. ஆனா இன்னைக்கு காலையில காலேஜுக்கு கிளம்பி போய் இன்னைக்கு வந்து 6 மந்த்ஸுக்கு ஒருக்கா ஹாஃப் இயர்லி ரிப்போர்ட்னு ஒன்று கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட் வந்து நான் 6 மாசம் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். அதை வந்து செக் பண்ற ஒரு மீட்டிங் இன்னைக்கு உண்டு. ஸோ நான் அந்த மீட்டிங்காண்டி ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டு லேப்டாப்ல எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ரூம் மட்டும் வெளியே போறதுக்கு 9:55 ஆயிட்டு. 10 ஓ கிளாக்கு நான் காலேஜ்ல போய் அட்டண்டன்ஸ் பஞ்ச் ஃபேஸ் இதுல பஞ்ச் வைக்கணும். வைக்கலைன்னா எனக்கு ஆப்சென்ட் ஆயிரும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன்னா வேகமா 9:55க்கு போறேன் ரூம் விட்டு வெளியே. காலேஜுக்கு போக ஒரு 4 நிமிஷம் ஆகும். ஸோ 9:59க்கு நான் ரீச் ஆயிருவேன். இதான் என்னோட பிளான். பட் ரூம்ல இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் போறேன். அதுக்குள்ள செயின் ஏதோ பிரச்சனையாகி அந்த கியர் சைக்கிள்ல கியரோட ஷிஃப்ட் பண்ற அந்த ஒரு லிவர் மாதிரி இருக்கும்போது அது திருக்கிட்டு. ஸோ பெடல் பண்ண முடியல. பார்த்தா இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. சைக்கிளை டக்குன்னு நிப்பாட்டி லாக் மட்டும் சும்மா தெருவுலே ஓரமா நிப்பாட்டி லாக் மட்டும் போட்டு வேகமா போனேன். ஏன்னா அட்டனன்ஸ் சைக்கிள்னா ஒரு நாள் காசு போயிரும். ஸோ வேகமா போனேன். நான் எவ்வளோ ஸ்பீடா போனேன், கால்லாம் வலிச்சிச்சு. இருந்தாலும் 10:01க்கு தான் நான் போனேன். ஸோ நான் என் கைடுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி லேட் ஆயிட்டுது. அவங்க 1 நிமிஷம் தானே, பிரச்சனை இல்லை, நீங்க மெயில் போடுங்க, அவங்க பாத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் மெயில போட்டு ஹெச்ஆர் ஆஃபீஸ்ல போய் இந்த மாதிரி இன்ஃபார்மும் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் மெயில் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நான் திரும்பி காலேஜ்ல இருந்து நடந்து சைக்கிளை எங்க விட்டனோ அங்க வந்து சைக்கிளை எடுத்துட்டு சைக்கிளை காலேஜ்ல கொண்டு போய் வச்சுட்டு 11 ஓ கிளாக் அந்த மீட்டிங்கே அட்டன் பண்ணிட்டு அங்க சொன்னாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா பெருசா எதுவும் பண்ணல. நான் லாஸ்ட் 6 மந்த்ஸ் நான் இந்த இந்த 6 மந்த்ஸ் தான் நிறைய பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். திரும்பி சைக்கிள் எடுத்துட்டு தூரத்துல கொஞ்ச தூரம் சைக்கிள் கடை அங்க வரைக்கும் போய் உருட்டிட்டு போய் அவங்ககிட்ட விட்டா மொத்தமா சரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கியரே அது உடஞ்சிட்டு. ஸோ அது சரி பண்றது கூப்பிட்டுட்டு திரும்பி அங்க இருந்து நடந்து வந்து காலேஜ்ல மத்தியானம் அட்டனன்ஸ் பஞ்ச் வச்சேன் ஹாஃப் டேக்கு. ஜஸ்ட் இன் கேஸ் ஒருவேளை அட்டனன்ஸ் கொடுக்க மாட்டேன், ஒன் ஒன் மினிட் லேட் ஆனாலும் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஹாஃப் டே அட்டனன்ஸ் வச்சா ஹாஃப் சேலரி கொடுப்பாங்க. ஸோ அதுக்காண்டி திரும்பியும் காலேஜ்ல போய் பஞ்ச் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரூம் வந்தேனா, ஏதோ யூஸ்வலா காலையில எந்திரிச்சோமா 10 மணிக்கு பஞ்ச் வச்சோமா, வீட்டுக்கு வந்தோமா 7 மணிக்கு திரும்பி போய் பஞ்ச் வச்சோமான்னு இருக்காது. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா இவ்வளோ வேலையாகி போச்சா, அப்படியே சும்மா அப்படியே சும்மா இருக்கணும் போல இருக்கு. எதுவுமே பண்ணக்கூடாது, சும்மா உட்காந்துருக்கணும். ஃபோன்ல எதையாவது வீடியோஸை பார்த்துட்டு, அதுவும் பெரிய வீடியோஸ் தான் பார்ப்பேன் நான். ஷார்ட்ஸ் பெருசா பார்க்க மாட்டேன். ஷார்ட்ஸ் நான் வந்து காலையில எந்திரிச்சு பெட்ல இருந்து எந்திரிக்கும் போது தான் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த 1 மணி நேரம் வீடியோ 2 மணி நேரம் வீடியோலாம் வச்சு வச்சு பார்க்கறது எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ ஆன் பண்ணிட்டு அப்படியே படுத்து கிடந்தோம்னா அப்படியே தூங்கிடலாம். தூங்கிட்டா நைட்டு ஈவினிங்கா எழுந்துச்சு திரும்பி போய் காலேஜில் பஞ்ச் வச்சிடலான்னு தான் என் பிளானு. பட் இடையில சரி, நேத்து நம்ம பெரிய வீடியோ மாதிரி எதுவும் போடல. பட் வீடியோ போடணும்னு நான் வரல, போட்டுறணும் இன்னைக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது, டெய்லி போடணும் அந்த மாதிரி ஒரு கோலும் இல்லை. பட் எனக்கு தெரியல, அதுல ஒரு மிடில் கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நான் ஐ வாஸ் நாட் ஃபோர்ஸ்ட், அதாவது கண்டிப்பா போட்டாகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உட்கார்ந்த மாதிரி எனக்கு தோணல. வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரியும் தோணல. ரெண்டுக்கும் நடுவுல இருந்துச்சு. ஸோ நம்ம எடுத்து சும்மா ரெக்கார்ட் பண்ணுவோம், ஏதாவது பேசி அதை மட்டும் அப்லோட் பண்ணி வைப்போம் அப்படின்னு தான் லேப்டாப்பை ஓபன் பண்ணேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் லேப்டாப்பை மூடி வச்சிருவேன். ஒருவேளை நான் ஏதாவது விளையாண்டேன்னா நான் வந்து அதை ரெக்கார்ட் பண்றேன், அப்புறமா அப்லோட் பண்ணுவேன் கைஸ். பட் யா, இன்னைக்கு அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா, ஆல்ரெடி இன்னைக்கான எனர்ஜி எல்லாம் காலி ஆயிட்டு இன்னைக்கு நம்ம படுத்து தூங்குவோம், இன்னைக்கு எந்த வேலையும் பார்க்க கூடாது, அப்படியே அமைதியா நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டு. ஸோ யா, அதான் சரி அதை பத்தி சும்மா அப்படி பேசுவோம் அப்படின்னு பார்த்தேன். அப்படி பேசணும், இவ்வளோ பேசுவோம்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த மாதிரி காலேஜ்ல நடக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுவேன் அப்படிலாம். பட் யா, ஹியர் வி ஆர் கைஸ். எனிவேஸ், 5 நிமிஷம் பண்ணியிருக்கேன். நம்ம அப்புறமா பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? பாய் பாய்.